அடுத்ததாக, இயற்கை எல்லா மனிதர்களுக்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை மனிதன் தான் புரிந்து கொள்வதில்லை என்பதை விளக்கும் ஓர் மௌனமொழி நாடகம். இயற்கையின் ஒவ்வொரு அசைவுமே அழகுதான். ஆர்ப்பரிக்கும் கடல் அலையும் கரையினில் நின்று அந்த அழகை ரசிப்பதற்கு கண்கள் 1000 வேண்டும். நீல சுடர்மணி வானம், ஆங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம். காலை பருதியின் உதயம், ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம். மண்ணையும் இணைக்கும் வைரக்கோடுகளாய் திகழும் கடல் பரப்பே மனித குலத்தின் சமக்கிடங்காக மாறும் என்பதை அன்று யாரும் உணரவில்லை. எந்த இயற்கை இந்த மீனவ குடும்பங்களின் அரைவயிற்றுக்கு உணவிட்டதோ அதே இயற்கை அவர்களின் உயிர் வரை ஊடுருவும் என்பதை யாரும் ஒன்று உணரவில்லை. டிசம்பர் 25 இரவு, அடுத்த நாள் நிகழப்போகும் இயற்கையின் கோர தாண்டவத்தை உணராமல் நம் மீனவ நண்பர்கள் நிம்மதியாக உறங்கிய கடைசி இரவு. பூமிக்குள் ஒரு குருட்சேத்திரம் அரங்கேறியது. வெறிகொண்ட மேகங்கள் விரைவதைப் போல கடல் அலைகள் ஊருக்குள் புகுந்தன. குவியலை பெற்றெடுத்த அந்த தாயை தன் குழந்தைகளை ஒரு குவியலுக்கு விற்றிட்டாள். இத்தனை நாட்களும் கண்டு ரசித்த அந்த மென்மையின் மேன்மையை இன்று அந்த இயற்கை இடத்தில் காண முடியவில்லை. ரம்மியமாக தெரிந்த அலைமுறைகளில் எல்லாம் இன்று ரத்தவாடை. இறந்து போன தன் சகோதரர்களுக்காக ஒரு மானுடன் வழக்காடுகிறான். கரையில் வலை வீசினால் கிட்டாத லாபம் என்று நடுக்கடலில் வலை வீச சென்ற ஆயிரக்கணக்கான மீனவ நண்பர்கள் எங்கே? ஒட்டிய வயிற்றோடும் உலர்ந்த உதட்டோடும் அவர்களை வரவேற்க கரையில் காத்திருந்த குடும்பங்கள் எங்கே? அன்னையிடம் துடித்த தாய்ப்பாலில் ஈரம் கூட உலராத பிஞ்சு உதடுகளுக்கு சொந்தக்காரர்கள் எங்கே? பதில் சொல் தாயே. முக்கடலும் சங்கமிக்கும் தேசமைந்த தேசம் என்று பெருமையுடன் மாற்றத்திக் கொண்டோமே, உன்னை பெருமைப்படுத்தியவர்களுக்கு நீ தரும் பரிசு இந்த மரணம் தானா? இது உனக்கு தகுமா? ஒரு நிறுத்து மானிடா. மானுடத்தை தொலைத்து விட்டு நீ இன்று இந்த மனிதர்களுக்காக வழக்காடுகிறாயா? என் குழந்தைகள் உயிர் வாழ்ந்த போது ஓடி வந்து உதவாத நீ இறந்த பின் தண்ணீரஞ்சலி செலுத்த வந்தாயோ? குழந்தையும் குட்டியும் நாய்க்கும் உண்டு, இது தன்னது என்றது பிரிப்பதும் உண்டு. ஒன்றின் பசி மற்றொன்று அறியாது, 6ஆம் அறிவு அதற்கு கிடையாது. ஆனால் உனக்கு வெற்றிக்கு உயிர் குவித்தாய், கொலைக்கு போர் என பெயர் மாற்றினாய், மற்றதும் உயிர்தான், அதை ஏன் மறந்தாய்? உன்னிலை உணர். இது பாசமா பயமா? விடை கூறு. தாய்க்கு மட்டும் தான் தாய்மையா? யார் சொன்னது? ஒவ்வொருவரும் தாய்மை உண்டு, அது உள்ளும் உண்டு. அந்த உண்மையை உணர். இதுவரை நீ இழந்தது உனக்கு புரியும். இது ஒரு வீழ்ச்சி தான். இந்த வீழ்ச்சி கூட ஒரு மாபெரும் எழுச்சிக்கு வித்தாக அமையட்டும். தென்னை கீற்றின் வீழ்ச்சி தான் தென்னை மரத்தின் எழுச்சி. மலையிலே விழுந்து கலைந்து போனாலும் மீண்டும் கலைகளோடு கதிரவன் கதவிடுவதில்லையா? உள்ளிலே விழுந்து பிறந்து போனாலும் மீண்டும் மண்ணை முண்டியடித்துக் கொண்டு விதைகள் நிலைப்பதில்லையா? இளைஞனே, இனியேனும் மானுடம் வளர்ப்போம். இன்று ஏற்றிய இந்த மனிதநேயம் என்னும் தீபத்தை இந்த பிரபஞ்சம் உள்ளவரை அழியாமல் காப்போம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இனி கடல் அலைகள் நம் கரை வரை வரட்டும், உயிர் வரை வர வேண்டாம்.
இப்ப அடுத்த